தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அவங்க அம்மா கிட்ட வளர்ந்தேன். இப்போது மனைவி கிட்ட வளர்கிறேன். இப்படி ஆண்டவர் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வளர்த்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டில் வந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாள் யார்? இயேசுவினுடைய தாயார் என்பதும் தெரியும். இந்த மரியாளுடைய வீட்டில் யார் வரா? தேவதூதன் வரா. தேவதூதன் சொல்கிறாரு, வாசிப்பு அந்த வசனத்தை. அவள் இருந்த வீட்டிலே கிருபை பெற்றவளே வாழ்க, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை தேவதூதன் கொடுக்கிறார். ஏன் கிருபை பெற்றவள் அந்த மரியாள்? இயேசுவை சுமக்க போகிறதுனால அவள் கிருபை பெற்றவள் இல்லை. இயேசுவை கன்னியாகி அவங்க வயிற்றுக்குள்ளே சுமக்க போகிறதுனால அவங்க கிருபை பெற்றவங்க கிடையாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் அந்த கிருபை பெற்றவளை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்போது ஒரு காரியத்தை கர்த்தர் மரியாதை கொண்டு செய்ய போகிறாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? தேவதூதன் என்ன சொல்லியிருப்பான்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, நீ கிருபை பெறுவாயாக அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தேவதூதன் அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தோன்னா, கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே. அப்படின்னா கிருபையோடவே அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. யார்? அந்த தாயாராகிய மரியாள். இந்த கிருபையோடவே அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. 2வது காரியம் சொல்லியிருக்கு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாருன்னு யார் சொல்கிறா? ஒரு தேவதூதர் சொல்கிறார். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை அந்த கன்னி வயிற்றில் கொடுக்கறதுனால கர்த்தர் கூட இருக்க போகிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறதுனால கர்த்தர் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால கர்த்தர் உங்கள் கூட இருக்க போகிறதில்ல. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால இருந்தே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கருவுக்குள்ள யார் இருக்கான்னு கூட தெரியல, அப்போவே இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்ய போகிறதுனால ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றதில்லை. ஆண்டவர் காரியத்தை முன்னமே திட்டம் பண்ணி உங்களை கொண்டு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். இந்த மரியாளோடு கூட ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறார். கிருபை பெற்றவளேன்றார். அநேக ஸ்திரீகள் வேதத்தில் இருந்தாலும் இந்த ஸ்திரீ தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கிருபை பெற்றிருக்கிறாங்க. அந்த கிருபை வளர்ப்பில் இருந்தே அந்த கிருபை இருக்கிறது. எவ்வளோ ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக இருக்கிறாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்தோன்னா பியூர் வர்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுத்தமான கன்னிகையாக இருக்கிறாங்களாம் மரியாள். அப்படின்னா எந்த ஆணையும் பார்க்காதவங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி கண்ணியமாக வளர்ந்த மரியாளுடைய வயிற்றில் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இப்போ மரியாளுடைய வயிற்றில் தேவதூதன் சொல்லுறான், உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளதுன்னு. யூத முறைமையின்படி கல்யாணத்துக்கு முன்பாக யாராவது கர்ப்பமாக ஆயிட்டாங்கன்னா அவங்கள வேசின்னு சொல்லி ஒன்று வேசிகள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க, விபச்சாரம் சொல்லி கல்லெறிஞ்சு கொன்னுருவாங்க. அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் ஆண்டவர் அவங்கள தைரியப்படுத்துகிறார். இயேசுவை இன்னும் இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பலை. ஆனால் மரியாள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த தாயார். அதனால தான் பிதா அவங்கள சூஸ் பண்ணுறார். அப்போ அவங்களுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது? பரிசுத்தமுள்ள வளர்ப்பாக இருக்குது, கண்ணியமுள்ள வளர்ப்பாக இருக்குது. நான் நினைக்கிறேன்
இந்த மரியாதையே இப்படி சொல்கிறாங்கன்னா, மரியாதை பெற்ற அவங்க தாய் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பாங்க. அந்த தாய் இந்த மரியாதை எப்படி வளர்த்துருப்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்டு பரிசுத்தமாக இருந்தனால தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த மரியாதை இயேசுவை உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உன் கண்ணின் உன் வயிற்றில் உருவாக்க போகிறேன்னு. இப்போ என்னன்னா, இதை தாங்கணும். ஏன்னா நம்ம ஜனங்கள் கூட பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் யூதர்கள் அப்படி கிடையாது. ஒன்று ஊருக்கு புறம்ப தள்ளி வச்சுருவாங்க, இல்லை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. இந்த சந்ததியெல்லாம் தாங்கி நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் வயிற்றில் சுமக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களே இந்த தாய். இப்போது தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளாக இருந்தாலும் தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாயின்னு 2வது இடத்துல சொல்கிறாங்க. நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு நமக்கு அதிக கிருபை வேணும். குடும்பத்தை நடத்துறதுக்கு அதிக கிருபை வேணும். சாதாரணமாக குடும்பத்தை நடத்த முடியாது, சாதாரணமாக கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை பத்தாது. இன்னும் நமக்கு கிருபையை மரியாளுக்கு கொடுத்த மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய வேலையை செய்கிறவங்க இடத்துல தான் ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுப்பார். இன்றைக்கி கிருபையை பற்றி பேசினாலே தப்பாயிருது. அது இல்லாமல் என்ன மாதிரி வாலிபர்களாக இருக்கிற ஊழியர்கள் பேசினாலே அது இன்னும் தப்பாயிருது. ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னுறாங்க. ஆனால் தேவன் இடத்துல கிருபை பெற்ற மரியாள், தேவதூத சொல்கிறான், நீ கிருபை பெற்றிருக்கிற. ஏன் தெரியுமா கிருபையை பெற்றிருக்கணும்? ஊரெலாம் உன்னை தப்பாக பேச போகுது. இயேசு வயிற்றில் இல்லாத வரைக்கும் நல்லவங்களாக இருந்த மரியாள், இயேசு வயிற்றில் பரிசுத்த ஆவியானவர்னால வயிற்றுக்குள்ளே வந்த பிறகு ஊர் கண்ணுக்கு எப்படி பட்டுட்டாங்க, கெட்டவளாக மாறிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லைன்னா நீங்கள் நல்லவங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு என் வாழ்க்கையில் வராத வரைக்கும் நீங்கள் நல்லவங்களாக தான் இருப்பீங்க. என்றைக்கு இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ, அந்த கன்னியின் வயிற்றுக்குள்ளே வந்த மாதிரி உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வந்துட்டாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் தொட்டது யாருன்னா ஒரு உண்மை உள்ள தெய்வத்தை. அவரை சுமக்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அவர் உலகத்தின் பாவத்தையே என்ன செய்கிறாருன்னா சுமக்க போகிறார். அப்படிப்பட்ட சுமத்தில் இந்த இயேசுவை இந்த தாயார் சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு கிருபை வேணும். சாதாரண கிருபை கிடையாது. அதனால தான் கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். யோசேப்புக்கு இப்போ சொப்பனத்தில் வெளிப்படுகிறது. இப்போ அந்த கணவரை பாருங்கள், அவருக்கு ஏற்றுக்கிற மனசு வேணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் ஊர் தப்பாக பேசலாம், உலகம் தப்பாக பேசலாம், நம்மளை கைவிடப்பட்டவங்களா, நெருக்கப்பட்டவங்களா, கடன் பட்டவங்களா, எத்தனை பட்டவர்களா நம்மளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நடக்கும். இயேசு வாழ்க்கையில் வராத வரைக்கும் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. நல்லா ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள், நல்ல சத்துருவின் வல்லமையை மேற்கொண்டு பாருங்கள். அதனுடைய எதிர்ப்பான வல்லமைகள் அவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா இங்கே ஜோம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் எரிச்சலாக இருக்கும். மனைவியை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற சத்துருவானவன் எரிச்சலின் ஆவியை வீட்டுக்குள்ளே வச்சு உங்களை விழ வைக்கிறதுக்கு காத்து கொண்டே இருப்பான். இப்போ இந்த யோசேப்பும் மரியாளும் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்க போகிறது. இப்போ என்ன செய்கிறாங்க, அகஸ்து ராஜா எல்லா ஆண் குழந்தையும் சாவடிக்கணும்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பிரயாணப்பட்டு போகணும். இன்றைக்கி 3 மாதம் ஆனாலே ஏன் வெளியே போகாத கலைஞ்சு போயிடும், வண்டியில் போகாத கலைஞ்சு போயிடும்னுவாங்க, வெளியே விட மாட்டாங்க. ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ட்ராவல் பண்ண விடுவீங்களா? அப்படி 2 சைடு கால் போட்டு உக்காராத, கலைஞ்சிரும். நீ ரொம்ப நேரம் நிற்காத, கலைஞ்சிரும். நடந்து வேகமாக நடக்காத, கலைஞ்சிரும். என்ன பண்ணாலும் கலைஞ்சிரும்னு சொல்லி பயபக்தியாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கர்த்தர் கொடுக்கிறது. ஆனால் இந்த ஸ்திரீ கிருபை பெற்றவள், கர்த்தர் கூட இருக்கிறவள் போகிறா. எது மேலே? கழுத மேலே ஏறி போகிறா. இன்றைக்காச்சும் ஸ்பீட் பிரேக் இருந்தால் நம்மளுக்கு நல்ல டிஸ்க் பிரேக் இருக்குது, நல்ல பிரேக் இருக்குது, ஸ்மூத்தாக ஏற்றி இறக்கலாம் பாதுகாப்பாக. கழுதை எப்படி போகும்? அது பாட்டுன்னு போகும். பள்ளம் மேடெல்லாம் தெரியுமா? அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க? எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. சும்மா சாதாரண தூரம் இல்லை, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறாங்க. மாசமான பொண்ணுங்க, மாசமானவ, கூட துணைக்கெல்லாம் ஆள் இல்லை.
கணவரும் மனைவியும் மட்டும்தான். அதான் கர்த்தர் கிருபை பெற்றவளேன்றார். கிருபை பெற்றவள் என்னன்னா, கிருபை இன்னொன்று ஆசீர்வாதம் நினச்சிடக்கூடாது. கிருபைனா இதெல்லாம் நீங்கள் தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்குறார். அவன் போகணும், ஒட்டகத்து கழுத மேலே ஏறி சேனையை கட்டி துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு, வலிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவுகளை எடுத்துக்கிட்டு துணி மூட்டையை ஃபுல்லாக கட்டி கழுத மேலே கட்டி யோசேப்பு அவங்கள கூட்டிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். எவ்வளோ வலி வேதனை தெரியுமா? உதவிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னா மறுபடியும் கழுத மேலே இறங்கி ஒரு கல் பக்கமாக சாய்ந்து படுக்கணும். இதெல்லாம் பைபிளில் இல்லை, சொல்கிறேன். இவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. நானும் என் மனைவியும் ப்ரெக்னென்ட் ஆனப்போ பஸ்ஸில் பிரயாணப்பட்டு வந்தோம். ஒரு சூழ்நிலையினால் பஸ்ஸில் மயக்கம் வந்துச்சு. உள்ள குழந்தை இருக்கனால மூச்சு விட முடியல. பஸ்ஸுக்காரர்கிட்ட சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து பழனியிலே பாதியிலே இறங்கி நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. அவன் இறக்கி விட்ட இடம் ஒரு ஒயின் ஷாப் வாசலில் நானும் மாசமான என்னுடைய மனைவியை நிற்கிறோம். அந்த சூழ்நிலை எங்களுக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா, யோசேப்பு எப்படி மரியாதை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் காமிச்சார். அதுதான் கிருபை பெற்றவள். மாசமாக அங்கே நிற்கிறோம், எல்லாம் குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு வராங்க. ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அவக்கு தலை சுற்றுதுன்ற பிளாட்பாரத்தில் என் மனைவியை உட்கார வச்சுட்டு அந்த கழுதையில் சேனை கட்டின மாதிரி எனக்கு ஒரு பேக் இருக்குது. சேனை கட்டின மாதிரி ஊருக்கு போனால் அந்த பேக்கை தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த பெரிய பேக்கை ரோட்டில் போட்டுட்டு என்ன செய்கிறதுன்னு தெரில. கடை கிடையாது. நைட்டு 10 மணிக்கு மேலே அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்தது. போய் அவங்களுக்கு ஆனால் காரியத்தை அவங்க ஒழுங்குபடுத்தும் போது அந்த ஆள் சொல்கிறான், போ அங்கே போய் இது பண்ணு. மாசமான பொண்ணுன்னு மதிக்கலை. மரியாள் வேதனைப்படும் போது வசனம் சொல்லியிருக்கிறது, அங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாதான். ஒரு அதனால் கல்யாண சத்திரம் கூட அங்கே கிடைக்கலையா. வேத வசனம் சொல்லுது. அந்த சூழல் அப்படி இருக்கும். யாருமே உதவி செய்யலை. போய் மாட்டு தொழுவத்தில் இருந்து குழந்தையை பெற்றெடுத்தாங்க. யார்? இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு ஹை கிளாஸான ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு மாட்டு தொழுவத்துக்குள்ளே உங்களை ரட்சிக்கிறதுக்காக தாழ்மை ரூபம் தான். அதான் எங்கள் தேவன், அதான் எங்கள் தேவன். சில தெய்வங்களை நம்ம பார்க்கும்போது நகை நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நகை பார்க்கும்போதே இருக்கும். அந்த நகை தெய்வத்துக்கு மேலே இருக்கிற நகையை ஐயர் திருடிட்டு போயிடுறான், நியூஸில் போடுறான். அது கடவுள் தானே, கடவுள் மேலே தானே நகையை போட்டிருக்கிறாங்க. கடவுள்கிட்டேருந்து திருடலாம். அவன் ஐயர் இதெல்லாம் கோயிலை பூட்டும்போது நகையோட எடுத்துகிட்டு போயிடுறான். சிசிடிவி கேமரா இருக்கிற ஞானம் கூட அவனுக்கு இல்லை. ஏன்? நகை மேலே மோகம். கடவுள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. நகை, இந்த கடவுள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கடவுளை பாருங்கள், நகைலாம் போடலை, முன்னணியில் சுற்றி வச்சுருக்கிறாங்களாம். வெறும் ஒரு துணி துடைக்கிறதுக்கு, அந்த ரத்த போக்க துடைக்கிறதுக்கு கூட ஒரு துணி தான் இருந்திருக்கு. அந்த பிறந்த குழந்தை சுற்றி அதில் போட வச்சுருக்கிறாங்க. இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து மகிமையான சிங்காசனத்தில் இன்றைக்கி உட்கார்ந்து இன்றைக்கி உங்களை என்னையும் பார்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து. இப்போ மரியாதை யோசிப்பு பார்க்குறோம். அதுக்கு தான் கிருபை. அந்த தாயார் இதெல்லாம் தாங்க வேண்டியதற்காக தான் கிருபை. பெட்ரோல் பங்க்கில் போய் கேட்குறோம், போ அதில் போயிட்டு போ, டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு மதிக்காமல் பேசுகிறான். கவலையே படலை. சரி, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரன்ட்டாங்க. அவங்க வர வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏதோ 2 பேர் வந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, ஏன்னா மாசமாக இருக்கிறத பார்த்து உதவி. மீதி பேர்லாம் குடிச்சிக்கிட்டு போகிறோம். அப்போ ஆண்டவர் இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணோம், நீங்கள் எங்களை இங்கே நடுத்தெருவில் நிப்பாட்டி இருக்கிறதுனால நீர் எனக்கு கடவுள் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த சூழ்நிலையை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி நான் என் மனைவியும் பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அவளுக்கு முடியாமல் அந்த பிளாட்பாரத்தில் படுத்துட்டா பேக்கை போட்டு. நான் அங்கே இங்கே அவங்க தகப்பனார் வர வரைக்கும் அங்கேயே பாதுகாப்பாக இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கிறதுக்கு தான் தாயாருங்களுக்கு கிருபை கொடுக்குறார். ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போய் போட்டாங்க, அதுக்கு கிருபை வேணும். நீங்கள் தனியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். இப்போல்லாம் ஜென்ரல் வார்டுன்னு தூக்கி போட்டுடுறான் உள்ளே. வலி வருதா வரலையா இந்த டேட்டை சொல்லி தூக்கி உள்ளே தூக்கி அனுப்பிடுறான்.
தாய்மார்கள் பாவம். உள்ளே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வயிற்றை தள்ளிக்கிட்டு, எல்லாம் பாவம், நைட்டி போட்டுக்கிட்டு வயிற்று தள்ளிக்கிட்டு பாவமாக இருக்குது. தாங்கிறதுக்கு கிருபை. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிருபை கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் சுமக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட தாய்மார்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த குழந்தை வளருது, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். ஆமென். இதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலான்னு பார்க்குறாங்க. ஆப்ரேஷனா பரவாயில்ல, எத்தனை லேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஆமென். கவர்மெண்ட்டுக்கு போனால் சரியாக பார்க்க மாட்டாங்க. அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, லக்ஸரியான ஹாஸ்பிட்டல் இல்லை. ஆமென். எங்கே தூக்கி போட்டாங்க? மாட்டு தொழுவத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்திரீ எங்கே தாங்கி வலி வேதனையோட பிள்ளையை பெருக்கிறதுக்கு தேவைதான் விசேஷித்த கிருபை. இப்படி தான் தாயாருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். ஒரு தகப்பனாருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உலகமே பாவம் செய்யுது. ஏய் நோவா, என்ன வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டே போகிற? ஏய் நோவா, என்ன எப்போ பாரு பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்க? உலகமே உன்னை தூசிக்குது. ஏன் நோவா, இதோ படுறா பரிசுத்தவான்னு. நாங்கள் பைபிள் காலேஜில் ஜெபிக்கும் போது என்ன அப்படி தான் சொல்லுவாங்க, இதோ போயிட்டான்டா பைபிளை தூக்கிட்டு பரிசுத்தவான்னு அப்படின்வாங்க. நான் கேப் கிடைக்கிற நேரமெல்லாம் ஜோம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்க போனால் உடனே அதை போயிட்டார்ல வந்துட்டார்ல பைபிள் காலேஜில். அதுவும் எங்கள் கூட ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அதோ இவர் இயேசு கூட இருக்கிற சீசர்கள், இவங்க எல்லாம் போயிட்டாங்கடா ஜோமுனை. ஒரு பைபிள் காலேஜில் படிக்கிற அழைப்பு பெற்ற இடத்துல அப்படின்னா துன்மார்க்கமாக உலகம் இருக்கும்போது ஒரு மனுஷனால் வாழ முடியாது. அந்த மனுஷன் வாழுகிறான். அது வாழ்கிறதுக்கு தேவைதான் கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் நிற்கக்கூட முடியாது. அந்த கிருபை என்ன தெரியுமா? நமக்கு தகுதியே கிடையாது. இங்கே நான் நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஆண்டவருடைய கிருபை தகுதி இல்லாதவங்களுக்கு வெகுமதியாக கொடுக்கப்படுகிறது தான் இந்த கிருபை. இந்த தாயினுடைய கிருபை அதுக்கு தான். இப்போ 12 வயசு ஆகுது. இயேசு வளர்ந்துட்டார். இயேசு தவழ்ந்ததெல்லாம் போடலை. அதெல்லாம் போட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இயேசு சிலுவையில் இறைச்சதை சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னும் தவழ்ந்த கதையெல்லாம் போட்டால் கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ இயேசு தவழ்ந்தார், இது பண்ணார், வளர்ந்துட்டார். இப்போ இயேசுவுக்கு 12 வயசு ஆகுது. இவங்க பலி செலுத்துறதுக்கு போகிறாங்க. யார்? மரியாளும் அவங்களுடைய ஃபேமிலியும். யூதர்கள் முறைமையின்படி பலி செலுத்தணுன்னா நல்ல பணக்காரங்க நல்ல ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கி பலி செலுத்துவாங்க, மாட்டை விலைக்கு வாங்கி பலி செலுத்துவாங்க. ஆனால் வசனம் சொல்லியிருக்கீங்க இவங்க புறா குஞ்சுகளை பலி செலுத்துனாங்க. அப்போனா அதுதான் ரேட்டு கம்மி, இருக்கிறதுலே ரேட்டு கம்மி புறா குஞ்சு தானா. அந்த புறா குஞ்சை பலி செலுத்துகிறாங்க. அப்போ இயேசுனுடைய குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையான ஒரு குடும்பமாக தான் தெரியுது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் இயேசு 12 வயசு இயேசுவை மறந்துட்டு வந்துட்டாங்க. யார்? மரியாள். ஃபேமிலியாக நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளை கோவலம் பீச்சுக்கு போய் மறந்துட்டு வந்துடுவீங்களா? குடும்பமாக தானே போகிறீங்க. எம்ஜிஎம்மில் போயிட்டு அங்கேயே உங்கள் பிள்ளைங்களை நம்ம விட்டுட்டு வந்துடுவோமா? அவன் இருக்கானா பாரு, அவன் நடக்கிறானா பாரு. 12 வயசு பையனை அவங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க. மரியாள் கோயிலுக்குள்ளே தேவாலயத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இயேசுவை நம்மளும் அப்படி தான் விட்டுருக்குறோம். இயேசுவை மறந்துருக்குறோம். மரியாள் இயேசுவை மறந்துட்டாங்க. அதுபோல் சில நேரத்தில் நம்மளும் இயேசுவை மறந்து தேவாலயத்தில் இயேசுவை விட்டுடுறோம். இயேசு எங்கே இருக்கிறார்? ஒரு நாள் பிரயாணப்பட்டு தான் ஞாபகம் வருது, இயேசுவை கூட்டிகிட்டு வந்தோமே இயேசு எங்கன்னு. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். பார்க்குற வரைக்கும் உலகத்தோடு நடக்கிற வரைக்கும் நடந்த பிறகு தான் ஞாபகம் வருது, ஐயோ இயேசு இருக்கிறாரு, இயேசு எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்திலே இயேசுவை விட்டுட்டு வந்துட்டோமே. நீங்கள் இயேசுவை பார்க்க வர நம்ம இயேசுவோடு கூட நீங்கள் கடந்து போகணும். இயேசுவை இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் போகும்போது இயேசுவோடு கூட போகணும். நம்ம வெறுங்கையாக வாங்க, போகும்போது இயேசுவோட பரிசுத்த ஆவியானவரோடு போங்க. இப்போ மரியாளுக்கு பதட்டம், ஏன்னா தேவன் கொடுத்த பிள்ளை. அந்த பதட்டம் அவன் வாழ்க்கையில் ஒரு அனுபவம், அதுக்கு கிருபை வேணும். இப்போ ஓடி போகிறா இயேசுவை தேடி. பார்த்தா அவர் தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் தாங்கிறதுக்கு அவளுக்கு கிருபை வேணும். அது மாத்திரமா, இப்போ இயேசு வளர்ந்த பிறகு உங்களுடைய தாயார் வெளியே நிற்கிறாங்கன்றாங்க. இயேசுவோடைய அசிஸ்டன்ஸ் சீஷர்கள் சொல்கிறாங்க, உங்கள் தாயார் வெளியே நிற்கிறாங்க. யார் எனக்கு தாயின்றார்? வீட்டுக்கு வெளியே தாயார் நிற்கிறாங்களாம். வசனம் சொல்லியிருக்கு, சத்தம் கேட்காது. யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்?
என் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை அந்த தாய் எவ்வளோ வேதனையோடு அவங்கள பெற்றிருப்பாங்க, எவ்வளோ வேதனையோடு எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு பிரயாணப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனையோடு. இதெல்லாம் தாங்கிறதுக்கு தான் அந்த மரியாளுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்துருக்கிறார். அந்த தாயார் வாசப்படியில் நின்று அதை கேட்டிருப்பாங்க. இயேசுவை என்னை பார்த்து இப்படி சொன்னது. ஆனால் அந்த தாயார் மறுதளிக்கலை. என் பையன் இப்படி செஞ்சுட்டான், என் பையன் இப்படி சொல்லிட்டான்னு போகலை. இதெல்லாம் தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் தேவ தூதரை கொண்டு சொல்கிறாரு, மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறான். இன்னொரு இடத்துலையும் திட்டுறார். பெற்றெடுத்த தாயை இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, ஆமேன், அவங்க சொல்கிறாரு, இந்த இடத்துல திராட்சை ரசம் இல்லை, இயேசுவை கூப்பிட்டு என் மகனை கூப்பிட்டு பண்ண அற்புதம் நடந்துரும்னு சொல்லி. நியாயமானது தான், இயேசுப்பா நியாயமானதை தான் செய்வார், அற்புதம் தான் செய்வார். ஆனால் இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே உமக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறார். எத்தனை இதே ஒரு தாய்கிட்ட கேட்டால் சும்மா விடுவாங்களா? ஏண்டா 10 வருஷம் அதான் கரெக்டாக அடிக்கடி கேட்டிருப்பாங்க போல. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றேன், எவ்வளோ வேதனையாக பெற்றேன், என்ன பேச்சு நீ பேசுகிற, நீ நல்லா இருப்பியா, தாய் வயிற்றில் அடிச்சிட்டியடா, தாய் வயிற்றில் இப்படி பேசிட்டியடா, நீ நல்லா இருப்பியா? கிருபை வேணுங்க, கிருபை. அதுதான் அந்த மரியாளுக்கு தாங்கிறதுக்கு, தாயாருக்கு தாங்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார், அந்த வார்த்தையெல்லாம் தாங்கிறதுக்கு. அப்பவும் தாயார் சோர்ந்து போல, அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஆண்டவர் மேலே அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அந்த தாயார் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெபிக்கிற தாயாராக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அந்த தாயார் ஆமேன் சீஷர்களோடு கூட சேர்ந்து தரித்திருந்து ஜெபத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலரில் வசனம் இருக்கிறது. அப்போது ஒரு தாயார் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அந்த தாயாருடைய இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த தாயார் ஜெபிக்கிற தாயாக இருக்கணும். ஒரு தாய் ஜெபிக்கும்போது அந்த குடும்பம், அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும். சூசனா வெஸ்லி அம்மையார் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். அந்த சூசனா வெஸ்லி அம்மையாருக்கு 11 பிள்ளைங்க. ஒன்றுக்கே இங்கே அப்படி இருக்குது, 11 பிள்ளைங்க. அந்த 11 பிள்ளைங்களும் அவங்க தாயார் முக்காடு போட்டு ஜெபத்தில் உக்காந்துட்டாங்கன்னா, எவ்வளோ பெரிய பசி வந்தாலும் தாயார் முக்காடை தலையிலிருந்து இறக்கின பிறகு தான் எனக்கு சோறுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அவ்வளோ அமைதியாக இருக்குமா. அப்படி அந்த தாயார் அந்த பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்த்தாங்க. அவங்க வளர்த்ததுக்கான பலன், அவங்க 11 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு, அந்த முழு இங்கிலாந்துமே இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படுகிறதுக்கு அந்த 2 பிள்ளைகள் பயன்பட்டாங்க ஒரு தாயாரினுடைய ஜெபத்தினால. அதில் ஒருத்தர் தான் ஜான் வெஸ்லி, நம்ம சொல்லி எழுப்புதலின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் ஜார்ஜ் வெஸ்லி, இவங்க 2 பேரும் இந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய எழுப்புதல், ஒரு அக்கினி வருவதற்கு ஒரு தாயாருடைய வளர்ப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது. பாஸ்டர் டி மோகன் தெரியும், சைதாப்பேட்டையில், எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவ மனிதர். அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க, அதில் நடு பிள்ளையாக இருக்கிற இந்த பிள்ளை மேலே அவங்க கை வச்சு சொன்னாங்களாம், மோகன் ஓ மேலே தான் ஆண்டவர் அபிஷேகம் வச்சிருக்கிறார், ஓ மேலே தான் ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்களாம். அந்த 13 வயசில் சொல்லப்பட்ட அந்த பிள்ளையினுடைய அழைப்பு, அன்னைக்கு அந்த பாஸ்டர் மேலே இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு 75 76 தேண்டி போகுது. அது குறைந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கும் அந்த 13 வயசில் பிடித்த அந்த அக்கினி மாதிரி இன்றைக்கி அவர் தீயாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவருக்காக. இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு தாயாரினுடைய ஜெபம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு தாயாரினுடைய ஜெபம். ஏன் தாயாருடைய ஜெபம்? ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் உன்னை கடந்து அவர் வேலையை செய்வார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இப்படி இதையெல்லாம் தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை உங்களை வழி நடத்தும். இந்த மரியாளுக்கு தாயாருக்கு கொடுத்த கிருபையை போல உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். அந்த கிருபை தாய்மாராகிய உங்களுக்கும் தகப்பன் இருதயம் கொண்ட எங்களுக்கும் தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்துவார். அந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை இன்னும் நடத்தும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்ற
அந்த தாயாருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போல ஆண்டவர் இந்த தாயார் தினத்தில் உங்களுக்கு கிருபையை கொண்டு வழி நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா.